பூக்கள் தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவரம் தான். பெண்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செடின்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி பூவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை பொறுத்தவரையிலும் அழகுக்காக பெரும்பாலான வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செம்பருத்தி பூவை பொறுத்தவரையிலும் இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நம்மளுடைய அண்டை மாநிலம் கேரளாவுக்கு நம்ம போய் பார்க்குறோன்னா, நம்மளை விட அவங்களோட நோய் தாங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். சராசரி ஆயுட்காலம் நம்மை விட அதிகமாக அவங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. உடலில் ஏற்படுகின்ற டீஜெனரேட்டிவ் டிஸார்டர், தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விட அவங்களுக்கு குறைவாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களோட கிளைமேட்டு இதெல்லாம் கூட இருந்தாலும் கூட அவங்க நிறைய பொருட்களை தினசரி உணவுக்காக மூலிகைகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி செம்பருத்தி பூவை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த செம்பருத்தி பூ அங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கும். நீங்கள் கேரளா உள்ளே போனீங்கனாலே எல்லா இடத்துலையுமே அதை பார்க்கலாம். இல்லை ரொம்ப அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 2 அல்லது 3 செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதை ஒரு கொட்டைப்பாக்கு அளவு பண்ணிவிட்டு அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவு பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீட்டில் வயசானவங்க 70 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு திங் அவங்க செம்பருத்தி பூ தான் சாப்பிடுவாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தோன்னா, உடலுடைய வயதாகின்ற தன்மை குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் ஜீரியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் நிறைய மாற்றங்களை உண்டாக்குறத பார்க்கலாம், இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். இரண்டாவது, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், மலப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இன்றைக்கி ஈரல் அப்படிங்கிறது தான் நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணீரிலிருந்து, சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து எல்லாத்தையும் உடலுக்குள் மெட்டபலைஸ் பண்ணுற முக்கியமான உறுப்பு ஈரல். அது நல்லா இருந்ததுனாலே நம்மளோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். அதை விட முக்கியம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம சென்னையை பார்க்கும்போது, சும்மா ரோட்டில் போகிற ஒரு 20 பேரை நீங்கள் கூப்பிட்டு அவங்கள பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா, 20ல் குறைந்தது 6லிருந்து 9 பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எதுன்னா தோல்வியாதிகள் தான். ஸோ அப்போ அந்த தோல்வியாதிகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னா அந்த செம்பருத்தி பூ தான். அதனால் செம்பருத்தி பூவை வியாதியை குணமாக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட, வியாதியை தடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வீட்டில் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருங்க. டெய்லி காலையில் டீ போடுறீங்களா, ஒரு 4 பூ அந்த இதழ்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு, அந்த மகரந்தம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த மகரந்த குழல் மட்டும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு டீயோடு சேர்த்து நல்லா அதை கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க. அந்த ஒரு டீயை ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி முன்னேறுது அப்படின்னு பாருங்கள். அல்லது இதய நோய் இருக்குது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்கோம், இதய நோய்க்காக நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கோம், திருப்பியும் பிரச்சனை வருமானு பயமாக இருக்குது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ 4 செம்பருத்தி பூ எடுங்க, நல்லா மிக்சியில் போட்டு மைய அரைங்க. அதெல்லாம் சேர்த்திங்கனாலே ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு தான் வரும் உங்களுக்கு. அதை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு உங்களோட ரொட்டீன் மாத்திரைகள் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நிச்சயமாக இது ஒரு 6 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் திருப்பி உங்களுடைய இதய நிபுணர்கிட்ட போகும்போது அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்கள் கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. எடுத்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் எடை 50 கிலோலேருந்து 80 கிலோவுக்கு மாறி போகிறத கூட பார்க்க முடிகிறது. நிறைய அந்த மெனோபாஸ் ரிலேட்டடான சேஞ்சஸ் அவங்க உடம்புல, கழுத்து வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, உடல் எடை அதிகரிக்கிறது, தலைமுடி கொட்டுறது, ஹாட் ஃப்ளஷஸ், முக்கியமாக குளிச்சுட்டு ஃபேனில் உட்காந்தா கூட குப்புன்னு வேர்க்கும், ஏசிலேயே உட்காந்துருந்தாலும் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது குறையணும் அப்படின்னு நினச்சோன்னா, அகெயின்
4 செம்பருத்தி பூ எடுங்க, நல்லா அரைச்சி அதை சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா காஃபி டீ பண்ணும்போது இலையை மட்டும் அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்கோலில் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது சாப்பிடுங்க. உடல் எடை நன்றாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். இன்றைக்கு பொடுகு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பேர் அந்த பிரச்சனையினால் அவதிப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அதை இயற்கையாக எப்படி குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 10 செம்பருத்தியுடைய இலைகளை எடுத்துக்குங்க. அதே போல் 10 செம்பருத்தியோட பூக்களை எடுத்துங்க. மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிருங்க. அதன் பிறகு அதை எடுத்து நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை இதை பண்ணி பாருங்கள். உங்கள் தலையில் பொடுகே இருக்காது. பொடுகுக்காக நீங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மருந்துகள் யூஸ் பண்ணாமலேயே பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஈஸியாக கியூர் பண்ணக்கூடிய சக்தி செம்பருத்தியோடைய இலைகளுக்கும் உண்டு, செம்பருத்தியோட பூக்களுக்கும் உண்டு. அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை, இன்றைக்கு பெண்களுக்கெல்லாம் அதிகமாக அவர்களுடைய உடலை காப்பதற்கு கூட டைம் இல்லை. ஆனால் தலைமுடி கொட்டுது, முகம் கருப்பாயிடுச்சு, என்னோடய தோல் சுருங்கிடுச்சின்னு கவலைப்படாத பெண்கள் யாருமே கிடையாது. ஸோ அந்த பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு 50 செம்பருத்தியோட இலைகளை எடுத்துக்குங்க. அதே போல் ஒரு 50 செம்பருத்தியோட பூக்களை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி மையாக பண்ணிடுங்க. உங்களுக்கு என்றைக்கு டைம் இருக்கோ அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே தலைமுடியை நல்லா பிரித்து இந்த பேஸ்ட்டை தலை ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதன் பிறகு வெந்நீர் வைத்து தலையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண பிறகு நல்லா தலையை ஈரம் இல்லாமல் துவட்டிடுங்க. ஸோ இதை ஒரு 3 மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் தலைமுடி கருன்னு கம்பி மாதிரி ஸ்ட்ராங்காக வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த செம்பருத்தியை பொறுத்தவரையிலும் இதயத்திற்கு தீர்வளிக்கக்கூடிய நல்ல ஒரு மருந்து. தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து. எல்லாத்துக்கும் மேலே இந்த செம்பருத்தியை ஒரு உணவாக நம்ம பயன்படுத்தணுன்னா ஒரு டீயாகவோ ஒரு காஃபி போடும்போதோ அல்லது ஒரு கல்கமாக செஞ்சு தினசரி உபயோகத்திற்கு நம்ம வைத்து கொண்டோமே ஆனால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளையும் தீமைகளையும் எவ்வாறு அறிந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டு நாம் வாழலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் பல்வேறு விதமான சமூக ரீதியான பிரச்சனைகளை இந்த அரங்கில் நாம் விவாதித்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, நீட் தேர்வு தொடர்பான ஒரு பிரச்சனை இந்தியாவையே அதிர வைத்தது. இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது அனைவரையும் கொதித்தெழ வைத்தது என்று சொல்லலாம். அதாவது நீட் தேர்வையே தமிழகம் எதிர்த்து கொண்டிருந்த போது அதையும் மீறி தமிழகத்தில் நீட் தேர்வு திணிக்கப்பட்டது. இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரிகள் சேர்வதற்கான அந்த நுழைவுத் தேர்வை தமிழகம் கடுமையாக எதிர்த்து வந்த போதும் கூட அதையும் மீறி நடத்தப்பட்ட அந்த தேர்வில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், மாணவர்கள் இழிவு செய்யப்பட்ட விதம் என்பது அனைத்து விதமான மனித உரிமைகளுக்கும் தனிமனித கௌரவத்திற்கும் எதிரானது மட்டுமல்ல, அது சட்டவிரோதமானது என்பதை இன்றைக்கு உரத்து சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் நுழைவதற்கு அந்த நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று சொல்வது என்பது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எதிரான ஒரு செயல். இனி சிபிஎஸ்இ போன்ற பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் மட்டும்தான் நீங்கள் நுழைவுத் தேர்வை எழுத முடியும், வெற்றி பெற முடியும், மருத்துவர்களாக ஆக முடியும் என்கிற நிலை என்பது இதுவரைக்குமான சமூக நீதி கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் அடைந்த அத்தனை விஷயங்களையுமே பின்னுக்கு தள்ளுவதாகும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளில் பொதுக்கல்வி திட்டத்தின் கீழ், அதாவது நீங்கள் மாநில அரசினுடைய சமச்சீர் கல்வி போன்ற திட்டத்தின் கீழ் பயின்று வருகிறார்கள். அந்த கல்வியை இவர்கள் தரமற்றது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு சிபிஎஸ்இயின் மூலமாக படிப்பதுதான் தரமான கல்வி என்கிற ஒரு மாயையை உருவாக்கி இன்றைக்கு அதை திணித்திருக்கிறார்கள். சில பெற்றோர்களும் மாணவர்களும் கூட அந்த மாயைக்கு ஆட்பட ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் மாநிலத்தினுடைய கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டுவதாகவும் அதை பயனற்றது என்று சொல்லி அதிலிருந்து மாணவர்களை வெளியேற்றி தனியாரால் நடத்தப்படுகிற சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மாணவர்களை பெருமளவு கொண்டு வந்து கல்வி வணிகத்தை ஊக்குவிப்பது. அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பள்ளிகளில் சேர்ந்து படிக்க முடியாது என்று தெரிந்தும் கூட அது மத்தியதர அல்லது உயர் மத்தியதர பணக்காரர்கள் மட்டுமே பயிலக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த முக்கியத்துவத்தை சிபிஎஸ்இ போன்ற பாடத்திட்டத்தின் வழியாக நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அதிகரிப்பது. இப்போது என்ன நடக்கும்? முதல் தலைமுறையாக இப்பொழுதுதான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய +2 மதிப்பெண்ணின் அடிப்படையில் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் பெருமளவிற்கு தேர்ச்சி பெற்று மருத்துவ தேர்வுகளில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்வுகளை அவர்களால் நிச்சயமாக எழுத முடியாது. அதற்கு காரணம் அது தரமற்றது. அது தரமானது தமிழக கல்வி என்பது தரமற்றது என்பதல்ல, மாறாக அது தமிழ் மாணவர்களுக்கு அந்நியமான கல்வியாக இருக்கிறது. தமிழ் மாணவர்களுக்கு பழக்கமில்லாத ஒரு கல்வியாக இருக்கிறது. ஆக இந்தியா முழுக்க ஒரு பொதுவான கல்வி திட்டத்தை கொண்டு வந்து கல்வி சார்ந்த மாநில உரிமைகளை பறித்து சமூக நீதியை பறித்து அதன் மூலமாக இது ஏற்கனவே இருந்து வந்த உயர் வகுப்பினருக்கு மட்டுமே உயர்கல்வி என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதுதான் இந்த நீட் தேர்வினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். இது இன்று மருத்துவக் கல்லூரியோடு நிற்காது. நாளை பொறியியல் தேர்வு படிப்புகளுக்கும் இதை கொண்டு வரப்போகிறார்கள். இன்னும் பல்வேறு விதமான உயர் படிப்புகளுக்கும் இது வரப்போகிறது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். அதையும் மீறி இன்றைக்கு இந்த நீட் தேர்வு நடத்தப்பட்ட போது மாணவர்கள் முழுக்கை சட்டை அணிந்து வந்த மாணவர்கள் அப்படி அணியக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய சட்டைகளை கத்தரித்த ஒரு அவலத்தை கண்டோம். மாணவிகளுடைய தலைமுடிகளை கலைத்து பார்த்தார்கள். அதாவது தேர்வு எழுதுகிற போது ரகசிய குறிப்புகளை கொண்டு வந்து அவர்கள் அந்த தேர்வில் காப்பி அடிப்பார்கள் என்கிற ஒரு அனுமானமான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அவர்களுடைய தலைமொழிகள் கலைக்கப்பட்டன. அவர்களுடைய காலணிகள் கலற்றி பரிசோதனை செய்யப்பட்டன. கேரளாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாணவியினுடைய உள்ளாடையை கலற்றி கொடுத்துவிட்டு போகும்படி சொன்னார்கள். இவ்வளவு பெரிய கொடூரத்தை அரங்கேற்றுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த அரசு துணிந்திருக்கிறது. அதுவும் கேரளா, தமிழகத்தில் மட்டும்தான் இது நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் நீங்கள் நடக்கவில்லை. அவர்களெல்லாம் முழுக்கை சட்டையுடன் கூட தேர்வு எழுதினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் இதன் மூலமாக தென்னிந்திய மாணவர்கள், குறிப்பாக கேரள தமிழக மாணவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கெடுபிடிகள் செய்து எழுத வேண்டிய அளவிற்கு அது ஒரு புனிதமான ஒரு தேர்வா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்த நீட் தேர்வு என்பதே ஒருவர் தன்னுடைய சிந்தனை திறனின் அடிப்படையில் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அவர் என்னதான் ரகசிய குறிப்புகளை கொண்டு வந்தால் கூட அதன் அடிப்படையில் இதை எழுத முடியாது. அப்படி இருக்கிற போது ஒரு மாணவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் சிந்தனை திறனின் அடிப்படையில் நடத்தப்படுவதாக சொல்லக்கூடிய ஒரு தேர்வில் அவர்கள் ரகசிய குறிப்புகளை கொண்டு வருவார்கள் என்பதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த கெடுபடி என்பது அல்லது இந்த அராஜகம் என்பது எந்த விதத்திலும் மன்னிக்க முடியாத ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. நீட் தேர்வை எதிர்த்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இவ்வளவு கொடுமைகள் நடந்தபோது கூட அதை பற்றி வாயை கூட திறக்க தயாராக இல்லை. கேரளாவில் அந்த மாணவியினுடைய உள்ளாடைகளை கலற்றி பரிசோதிக்க சொன்ன ஆசிரியர்கள் மீது, அந்த அலுவலர்கள் மீது கேரள அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, சஸ்பெண்ட் செய்திருக்கிறது அவர்களை. ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட பல சோதனைகள் நடந்த போதும் கூட ஒரு முணுமுணுப்பு கூட தமிழக அரசிடமிருந்து இல்லை என்பது இந்த அரசு எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் மண்டியிட்டு கிடக்கிறது, அடிபணிந்து கிடக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, சுயமரியாதைக்கு எதிரானது என்பதையும் இப்பொழுது இந்த சம்பவங்கள் நிரூபித்திருக்கின்றன. அந்த வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கருத்தியல் போரை தொடங்கி இருக்கிறது. அந்த போரில் மாணவர்கள் அனைவரும் இணைந்து நிற்க வேண்டும், மக்கள் இணைந்து நிற்க வேண்டும். அப்போதுதான் இந்த நுழைவுத் தேர்வு என்கிற அரக்கனை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிதி ஆலோசகர் திரு எஸ் மணிகண்டன். ஒரு நிதி ஆலோசகரா நிதி அப்படிங்கிறது என்ன, சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏன் தேவை,
சேமிப்பை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி செய்யணும், எந்தெந்த முறைகள்லாம் நம்ம செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு அப்புறமும் நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சேமிப்புங்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ஏன் அவசியமாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு நிதி ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. ஒரு நிதி ஆலோசகனை அப்படிங்கிறது ஏன் தேவை, அது தனியாக ஒருத்தர் நம்ம நியமிக்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கி ஏன் இருக்கும்? இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும், ஒரு நல்ல ஒரு லைஃப் எல்லாருக்கும் தேவை அப்படின்றது நினைக்கிறது நியாயமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி சேமிப்பு அப்படிங்கிறதுலாம் ஒரு 100 ஆண்டு காலம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. அப்படின்னாலும் அதை எப்படி சேமிக்கணும், அதை பெருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இளைய தலைமுறைகள் மத்தியில் தெரியல. அவங்களோட டே டு டே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இதுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சவங்க தான் இன்னைக்கு ஒரு பெரிய மில்லியனரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் ஏன் சேமிக்கணும், அந்த ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாயா 1000 ரூபாயா 1,00,000 ரூபாயா மாற்றத்துக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு சார். இதை நம்ம முதல்ல சேமிப்பிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கா? முன்னாடி நாள்லாம் இருந்ததை பார்க்குறோம், இன்னைக்கு அது அவ்வளோ தூரம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அவசியம் என்ன இருக்குங்கிறது பேச ஆரம்பிக்கலாம். இந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இந்த சேவிங் ஹேபிட்னு பார்த்தாக்கா கடந்த 10 ஆண்டை விட இந்த 10 ஆண்டை கம்பேர் பண்ணோம்னாக்கா நியர்லி 2010 பார்த்தோம்னா 24 to 28% இது ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ்ன்ட்டு. ஆனால் இந்த ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒன்லி 18% தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தாக்கா நாடறிவில் அந்த சேவிங் ஹேபிட்ஸ் மக்கள் மத்தியில் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது மேடம். அதுக்கு என்ன பேசிக் அடிப்படை ஆதாரம்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி ஒருத்தருக்கு ரெகுலராக ஒரு இன்கம் இருக்கு மேடம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 50,000 சேலரி வருதுனாக்கா 1ஆம் தேதி ஆனால் டான்னு அவருக்கு ஒரு 50,000 அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். 50,000 கிரெடிட் ஆகணும்னு அவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா 50,000 ஈக்குவலி எக்ஸ்பென்சஸ் வச்சுருப்பார், செலவினத்தை வச்சுருப்பார். அப்புறம் வாங்குற சம்பளம் செலவினத்துக்கு மட்டும் கரெக்டாக மேட்சிங் ஆகிடும். இதில் செலவினத்தில் 2 விதமான செலவினம் இருக்குது மேடம். ஒன்று எதிர்பார்த்த செலவினம், ரெண்டாவது எதிர்பார்க்காத செலவினம். எதிர்பார்த்த செலவினத்திற்கு மீட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, வாங்குற சம்பளத்தை பேஸ் பண்ணி மீட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எதிர்பாராத செலவினம் இருக்கும்போது அதுதான் மேடம் மிகவும் கொடூரமானது. எதிர்பாராத செலவினம் எப்படி தான் வரும் சொல்லிட்டுங்களா? கரெக்டாக நைட்டு நல்லா டீப்பாக தூங்கின்னு இருப்பீங்க. 12 மணிக்கு 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். உங்கள் வீட்டுக்காரன் ஒரு எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு குறைஞ்சபட்சம் விடையர் காலையுமே ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி ஆகணும், மினிமம் 10 லட்சம் பணத்தை கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் சர்ஜரி பொறுத்துக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 1 month to 2 month ஐசியூவில் தான் இருப்பார். அது ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். 20 லட்ச ரூபா மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த சர்ஜரி முடியணும். அப்படி உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா அந்த ஆண்டனாலும் உங்களால் காப்பாற்ற முடியாது. இது ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடித்து பிடிச்சி பணம் இருக்காது, சேவிங்ஸும் பண்ணலை, பணமும் இல்லை, சேவிங்ஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸுகளை ரிலேட்டிவ்களை கைமாத காசு கேட்பீங்க. அவங்க எவ்வளோ தருவான்றீங்க? அவங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருக்கிற நகையை வீட்டு பத்திரம் எடுத்து அடமானம் வச்சு பணத்தை வாங்குவீங்க. மூணாவது என்ன பண்ணுவீங்க? பேங்கர்களில் தனிநபர் கடனை வாங்குவீங்க. நாலாவது என்ன பண்ணுவீங்க? தனி நபர்களை அதை மீட்டர் வட்டின்னு சொல்லுவோம், அந்த பீப்புளுக்குள்ளே போய்ட்டு பணத்தை வட்டிக்கு வாங்குவீங்க. அப்போ தெரியாமலோ ஒரு சேவிங்ஸ் பண்ணாததால் நீங்கள் எத்தனை பேர் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? 5 பேர். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்களை வாங்கினீங்க, ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ஜெவல்ஸ் வச்சிங்க, வீட்டு பத்திரம் நில பத்திரம் அடமானம் வச்சிங்க, பேங்க்கில் தனி நபர் லோனை வாங்கினீங்க, 5ஆவதாக குண்டர் மேபி இது சொல்ல வரல, தனி நபர்களுக்கு கண்டு வட்டிக்கு வாங்கினீங்க. இந்த 5 கடன் தெரியாமலோ அழையா விருந்தாலும் மாட்டிக்கிச்சு. இதிலிருந்து எப்படி மீட் அவுட்டு வெளியே வர போகிறீங்க சொல்லுங்கள்? இது இந்த ஃப்யூச்சரில் நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு மருத்துவ துறை சார்ந்தது தான். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். சில்ட்ரன்ஸ் டே எஜுகேஷனு, பக்கத்து வீட்டில் ஒரு இடம் வந்துச்சு, குழந்தைகளுடைய மேரேஜ், அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான் வருமே. அதுவும் எதிர்பாராத செலவுகள் சொல்லிட்டு வராது. அது எப்படி வரும்னா பஞ்ச் பஞ்சாக வரும். இன்றைக்கி திங்க் பண்ண மாட்டீங்க, திங்க் பண்ண நேரத்தில் அடுத்து ஒரு செலவினை வந்துடும். அதில் தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம நடுத்தர மக்களும் ஏழைகளும் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணாமல் போயிடுறாங்க மேடம். இதுக்கு நானாக சொல்ல வரேன்னாக்கா இதுக்கு தான் ஒரு ப்ராப்பர் சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. இந்த சேவிங்ஸ் கூட எப்படி இருக்கணும்னாக்கா
சேவிங்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஆரம்பத்தில் சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு 6 மாதம் 8 மாதம் பொறுத்து அந்த சேவிங்ஸ் இது முதலீடாக கன்வெர்ட் பண்ணணும் மேடம். முதலீடாக கன்வெர்ட் பண்ணணும். அதற்கு தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானர் தேவை மேடம். அப்படி யாரும் அந்த ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானர் வேண்டியதில்லைன்றீங்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்க 2 விதமான நாலேஜ் இருக்க மேடம். ஒன்று பொதுவான நாலேஜ், ரெண்டாவது நுண்ணறிவு நாலேஜ்னு சொல்லுவோம். பொதுவான நாலேஜ் எப்படின்னாக்கா நம்ம வந்து தாத்தா பார்த்து கற்றுனுப்போம். அடுத்தது அப்பா அம்மா பார்த்து ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பார்த்து கற்றுனுப்போம். தேர்டு வந்து அப்பாவை கடன் வாங்கினாரு, 1 லட்சம் கடன் வாங்குறாரு, 2 லட்சம் கடன் வாங்குறாரு, அப்போ கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மனோபாவத்துக்கு நம்மளோட குழந்தைகளை தெரிஞ்சே தராமல் தள்ளப்பட்டுடுறோம். நம்ம லட்சக்கணக்கில் வாங்குறோம்னாக்கா அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, கோடி கணக்கில் கடன் வாங்குவாங்க. அது கூட எது மாதிரி கடன் பார்த்தோம்னாக்கா பிஸ்னஸ் லோன் மாதிரி வாங்கினா கூட பரவாயில்ல, வாங்கி ஒரு டிப்ரிசியேஷன் ஆகிற பொருளாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் தான் எடுத்தோம். அதுக்காக தான் இது இல்லாமல் இந்த கடனில் சிக்க கொள்ளாமல் இருக்கணும்னா ஒரு சேஃபாக இருக்குனாக்கா சேவிங்ஸ் மிகவும் அவசியம் மேடம். ஸோ இப்போது சேவிங்ஸ் அப்படிங்கிறதோட நீங்கள் சொல்லும் போதே இந்த டெஃபினிஷன் ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்த நாள் என்ன வரும்னு நம்ம தெரியாத ஒரு இதில் புதுசாக இப்போ ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஏர்னிங்ஸ் மெம்பராக ஆகிறாங்க அப்படின்றவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த பழக்க வழக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சேவிங்ஸ் வேணும்னு சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அது முதலீடாக மாறுறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்தோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா போன ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டியூரிங் த காலேஜ் ஸ்டடீஸில் வந்து பேக்கெட் எக்ஸ்பென்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. 5000 10,000 பேரண்ட்ஸ் தருவாங்க, அதை வச்சு தான் பார்த்துருப்போம். அந்த பீப்புளுக்கு போய்ட்டு திடீர்னு உங்களோட அடுத்த மாதத்துலேருந்து 1 லட்சம் சம்பளம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கண்ணு மண்ணு தெரியாது. எனக்கு 1 லட்சம் சம்பளமா, இனிமேல் மாதம் 1 லட்சம் ஆச்சு, மாதம் 1 லட்சம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிரந்தரம் அல்லாத வேலையில் ஒரு நிரந்தரம் நினச்சிக்கின்னு ஏகப்பட்ட லேப் டேஸ் லாக் ஆகிடுங்க மேடம். டிஃபால்ட்டாகவே ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ஒரு காஸ்ட்லி ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் ஒன்று வாங்கிடுவாங்க, இல்லை ஒரு அந்த ரேஞ்சுக்கு ஒரு புல்லட்டோ ஒரு காரோ வாங்கிடுவாங்க. அது எல்லாமே டிப்ரிசியேஷன் ஆகிற பொருள். எதுக்காக வாங்குறாங்கன்னா இது பொருள்லாம் பார்த்தோம்னாக்கா மோஸ்ட் பர்சனல்ஸில் எதுக்காக வாங்குவோன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இமேஜ், கம்ஃபோர்ட், ஹாப்பினஸ், இந்த 3மே 0% ரிட்டர்ன். இது மேடம் இமேஜ், கம்ஃபோர்ட், ஹாப்பினஸுக்காக வாங்குகிற பொருள் எல்லாமே அது வந்து விற்கிறதுக்காக வாங்குறதில்ல, என்ஜாய் பண்ணுறதுக்காக வாங்குறது. அந்த என்ஜாய்மெண்ட்டில் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும்? ஆரம்பத்தில் அந்த பீப்புள் வந்து அந்த பேச்சுலர் வந்து மினிமம் பெரும் புத்திசாலியாக இருந்தாருனாக்கா ஒரு 50% 60% இன்வெஸ்ட் பண்ணிடலாம், சேவிங்ஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் அவருக்கு எவ்வளோ தேவை? நீங்கள் இருக்கிற சென்னை சிட்டியில் அதிகபட்சம் 10,000 15,000 தேவை. ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டில் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டு அடுத்து இமீடியட்டாகவே வந்து ஏகப்பட்ட சவால்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் பார்த்து மேரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பார்த்து ஒரு குழந்தை வரும், அதுக்கு 2 இயர்ஸ் பார்த்து இன்னொரு 2வது குழந்தை வரும். அந்த குழந்தையோட கமிட்மெண்ட்டாக ஃபில்ஃபில் பண்ணிட்டு வரத்துக்குள்ளேயோ அவருக்கு போதும் ஆகிடும். ஏன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு நிரந்தரமாக வேலையில் இல்லையே. இப்போ ரீசெண்டாக பார்த்தா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தோம்னாக்கா சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து 10,000 பேர் வந்து ஜாப் கட் பண்ணிட்டாங்க, சில கம்பெனி 2,000 பேர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன் இந்த நிலைமை? அப்போ செல்வம் வரும்போது அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து முதலீடு செய்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் மேடம் நீங்கள் சொன்னீங்களே யங்ஸ்டர்ஸ் 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாக்கா எங்களுடைய கால்குலேஷன் பிறகு அவருக்கு ஒரு 15 இயர்ஸ், அதாவது அவங்க ஏஜ் 40 வரைக்கும் நாங்கள் சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் முதலீடு செய்து வந்துன்னே இருந்தாங்கனாக்கா 40லேருந்து அவங்க ஓனாக ஒரு சொந்த தொழில் செய்யலாம் மேடம். வித்தவுட் எந்த ஒரு பேங்கர் கடன் இல்லாமல் மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சொந்த காலில் நிற்கலாம் மேடம். அதை சொல்கிறேன். இன்றைக்கி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னாக்கா என்டையர் த லைஃப் நல்லாவே இருக்கும் மேடம். அதுவும் இல்லாமல் அடுத்த வர ஜென்ரேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட லைஃபுக்கும் நல்ல ஒரு ரோல் மட்டும் அவங்க லீட் பண்ணலாம் மேடம். இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக் வாங்கிடுவாங்க. எங்களுடைய சஜஷன் என்ன சொல்ல வரோம்னாக்கா ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நீங்கள் 1 to 1.5 லட்சம் ஆகுது, இல்லை 2 lakhs கூட ஆகுது. அந்த பைக்கில் எதுக்காக வாங்கினா ஒரு இமேஜ், ஹாப்பினஸ், கம்ஃபர்ட்டுக்கு தான் வாங்குறாங்களே. எங்களுடைய சஜஷன் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா நீங்கள் வந்து 2000 ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் வந்து 55,000 மேடம். ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் ஷேர் வந்து 17 ரூபாய் வெறும் 50 காசு மேடம். 17 ரூபாய் 50 காசு தான் அந்த பைக்குடைய காஸ்ட்டு, ஒரு ஷேருடைய காஸ்ட்டு. ஆனால் ஆஃப்டர் த 17 இயர்ஸ் லாஸ்ட் இப்போ 2008 மார்ச் 2017 28 மார்ச் 2017 ராயல் என்ஃபீல்டுடைய ஷேர் வேல்யூ எவ்வளோனாக்கா 25,233 ரூபாய் மேடம். அன்றைக்கி பைக்கு வாங்காமல் தன்னுடைய சந்தோஷத்தை, டெம்பரரி சந்தோஷம் தான், பர்மனெண்ட் சந்தோஷம் கூட இல்லை, டெம்பரரி சந்தோஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருனாக்கா இன்றைக்கி 7,89 லட்சம் மேடம். அவர் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு பைக்கை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி ரோல்ஸ் ராய் கார் வாங்கியிருக்கலாம், ஏற்கனவே 8 கோடி ரூபாய் மேடம். அதே தான் மேடம் சிறு துளி பெருவலம் சொல்கிறேன் பார், அதே தான் மேடம். இது ஒரு ஆங்கிள் மேடம்.
ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்ம மக்கள் வந்து சேஃப்டி வேணும், ஈல்டு இருக்கணும், சேஃப்டி வேணும், ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க மேடம். அதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா, என்ன சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் விட கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை முதலீடு பண்ணிடுறாங்க மேடம். எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் டெபாசிட் பார்த்தோம்னாக்கா 6 to 7% தான். அது கூட நீங்க இருக்க ட்ரெண்டுக்கு வந்து டிடிஎஸ் வாட் எவர் த அமௌண்ட் யூஆர் ஏர்னிங் டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதில் போய் முதலீடு பண்ணிக்கிறாங்க மக்கள். அது என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து கேரண்டிடாக வரும் அந்த ஒரு மனோபாவத்தில் முதலீடு பண்ணிக்கிறாங்க. பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், உங்களுக்குலேருந்து 6% வட்டிக்கு வாங்கி எனக்கு வந்து 16% பர்சனல் லோனாக தருவாங்க. இப்படி தான் பேங்க் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த உங்களுக்குலேருந்து பணத்தை வாங்கி எங்களே தரத்துக்கு பேங்க்கோட சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, 8% to 10% சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துருங்க. நான் அது குறை சொல்ல, அவங்க நேச்சர் ஆஃப் டியூட்டி அது. நானும் அட்வைஸ் பண்ணுறேன்னாக்கா, பேங்க்கை நம்பி டெபாசிட் பண்ணுறல, நாளைக்கு அந்த பேங்க்கே கொலாப்ஸ் ஆனாக்கா நீங்கள் ஒரு கோடி முதலீடு பண்ணிங்கனாக்கா ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன் பிரகாரம் உங்களுக்கு வந்து 1 லட்சம் தான் தரணுமே, திருப்பி தரணுமே. ஆனால் நம்முடைய இந்தியனுடைய ஃபினான்ஷியல் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால, நம்ம ஆர்பிஐ வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அதுமாதிரி நிலைமை நம்ம நாட்டுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பேசிக் ரூல் அதுதான். நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னாக்கா, அந்த பேங்க் நம்பி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்களே, அந்த பேங்க்கை நம்பி ஏன் அந்த ஷேர் வாங்கக்கூடாது? நீங்கள் அந்த பேங்க் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் ரியலாக டைரெக்டாக அந்த 18% நீங்கள் வாங்கிட்டு போகலாமே. ஆனால் மக்கள் என்ன பயனாக்கா, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆச்சு, கடைசி வயசான காலத்தை நான் நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படி ஃபீல் பண்ணி முதலீடு பண்ணிடுங்க. ஆனால் நாளடைவில் இருக்கிற டிப்ரெஷன் ஆகிட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற 1 லட்ச ரூபா ஆஃப்டர் 20 years பார்த்து less than 5,000 rupees ஈக்குவலாக இருக்க மேடம். நீக்கு வந்து சொல்கிறேன், நீக்கு வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா மினிமம் 400-500 ரூபா ஆகுது. ஆஃப்டர் ஒரு 20 years பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 5,000 to 10,000 இல்லாமல் உங்களால் ஒரு படத்துக்கு கூட போக முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகினே வந்துடும் சொல்ல வரேன். அதுக்கு என்ன சொல்ல வேணாக்கா, கண்டிப்பாக பிகினிங்கில் ஒரு பக்கா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும் மேடம். ஃபினான்ஷியல் பிளான் தி மஸ்ட் மேடம். அது கூட யாருக்கும் மட்டும் பண்ணோம்னாக்கா, விஷயம் தெரிஞ்ச ஒரு எஃப்சிஎஃப்சி படிச்சிருப்பாங்க, சிஎப்பி படிச்சிருப்பாங்க, அது மாதிரி விஷயம் தெரிஞ்சு நாலேஜபிள் பீப்புள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வளருங்க. உங்கள் மூலமாக உங்களுடைய வெல்த்தும் அக்குமுலேஷன் ஆகும் மேடம். உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெல்த் அக்குமுலேட் ஆகும் மேடம். அந்த வெல்த் அக்குமுலேட் பண்ணுற வேலை தான் மேடம் உங்களுக்கு. நீங்கள் எந்த அட்வைசர் அப்ரோச் பண்ண போகிறீங்க, எவரை மீட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கு வரன்னு பார்க்குறோன்னாக்கா எப்படிலாம் நம்ம சர்ச் பண்ணுவோம், மாப்பிள்ளைக்கு எப்படி, ஃபேமிலி எப்படி, அப்படிலாம் பார்த்து தான் நம்ம பிளைண்டாக தருவோம், கண்ணு முடியும் தர மாட்டோம்ல. அது வந்து பொண்ணுக்கு நம்மளுடைய அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கே ஒரு முதலீடு பண்ண போகிறோம். ஹார்ட்லி என்ன பணம் அது எப்படி மல்டிபிள் ஆகிட்டு வரப்போகுது, அது எவ்வளோ விஷயம் பார்ப்போம், பார்க்கணும்ல மேடம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணனாக்கா டயக்னோஸ் பண்ணால் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமா? ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ப்ரொடியூஸ் பண்ண என்ன மேடம் பண்ணோம், கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். அதே மாதிரி தான் மேடம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் மிகவும் அவசியம். அது எப்பப்போ பணம் தேவை, எவ்வளவு பணம் தேவை, எந்தெந்த தேவைகளுக்கு பணம் தேவை, அதை மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பர் மேடம். நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட், நீங்களும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் ஆகிடலாம். சேமிக்கணும், முதலீடு பண்ணணும், இது ரெண்டும் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டாக இப்போ சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுமே இருந்தால் தான் அது பின்னாடி சொத்தா வெல்த்தா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேடம். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு விதத்துலையும் சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். பொதுவாக இந்த மாதிரியான சேமிப்பு எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சொத்தாக மாறக்கூடிய விஷயம் அப்படின்னா எதுலெல்லாம் நம்ம முதலீடு செய்யணும்? அதான் மேடம், பர்பஸ் கைட் செலெக்ஷன் சொல்ல மேடம், செலெக்ஷன் கைட் பர்பஸ்ன்னு சொல்ல மேடம். அது ஒரு ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு கோல்டு வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கும், ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும், நான் பல விதமான ஆபரணங்கள் போட்டுக்கணும் நல்லாயிருக்கும். இது உங்கள் அம்மாவுக்கு கேட்டு பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு கேட்டு பாருங்க மேடம், அதுமா எதுக்குமா வேஸ்ட்டுமா, அங்கே போனால் இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது வேண்டாமா, அதுவே டிஸ்லைக் பண்ணுவோம். ஏன்னாக்கா இந்த சுச்சுவேஷன் இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு கோல்டு நல்லா இருக்குது. இதுவே அம்மா ஸ்டேஜ் போக சொல்லுவோம், நம்ம அதில் டிஸ்லைக் பண்ணுவோம். அது கோல்டு வேண்டாம்னு சொல்ல வரல, எந்த பர்பஸாக கோல்டில் முதலீடு பண்ண போகிறீங்க, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறீங்களா, நான் சொன்ன மாதிரி பர்சனல் அசட்டாக கிரியேட் பண்ண போகிறீங்களா? பர்சனல் அசட்டை வந்து டோன்ட் இன்டென்ட் டு செல், விற்கிறதுக்காக வாங்குறது இல்லை, அது புரிஞ்சுக்கணும். பர்சனல் அசட்ஸ்லாம் இல்லை, நாளைக்கு பொண்ணுக்கு மேரேஜுக்கு இருக்குது, அந்த பர்பஸாக இன்னும் 10 வருஷம் பார்த்து என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாங்கி வைக்கக்கூடாது. அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஈல்டு தர ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது மேடம். நீங்கள் எக்ஸாம்பிள், நான் எதுவும் கோல்டு பற்றி கிரிட்டிசைஸ் இதுவும் சொல்ல வரல, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னாக்கா செய்குலி சேதாரம் எவ்வளோ போடுறாங்க, மறுபடியும் ஆஃப்டர் 10 years 20 years பொறுத்து ரீசேல் பண்ணுறீங்க, இல்லை அதே கடையில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களா, மறுபடியும் யூசேஜ் வாங்குறாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு வர ரிட்டர்னு அங்கேயே அடிபட்டு போயிடுது. அப்போ உங்களோட ரியல் ரிட்டர்ன் பார்த்தோம்க்கா 46% தான். இந்த 46%க்கு பேங்கரோடு கெஞ்சி லாக்கர் கேட்கணும், வீட்டில் வைக்க முடியாது. வீட்டில் வச்சுட்டு போயிட்டு எங்கே வெளியூர் பண்ணுங்க, உங்கள் நினைப்பெல்லாம் வீட்டு மேலே தான் இருக்கும். ஐயோ என்னாச்சு இவ்வளோ சவரம் வச்சுட்டு அந்த நினைப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? நாங்கள் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இதுவிட ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஒரு எஸ்ஐபி முறை கூட எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 12 to 18% இந்த லாங் ரன்ல ரிட்டர்ன் தர ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதுதான் என்ன எஸ்ஐபினா அப்படின்னா என்ன? அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம் மேடம். இதுலேயே வந்து நம்ம பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஆர்டின்னு சொல்கிறேன், ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்கிறேன். அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லியிருக்கேன் மேடம். ஏகப்பட்ட ஈக்விட்டி ஸ்கீம் இருக்குது, டெப்ட் ஸ்கீம், லிக்விட் ஸ்கீம் இருக்குது மேடம். உங்களுடைய தேவையை அறிஞ்சு, உங்களுடைய டேஸ்ட் அறிஞ்சு, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற ப்ரொஃபைலை அறிஞ்சு அதை சேஞ்சஸ் ஆகணும், ஸ்கீம்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எங்களுடைய கணிப்பு வந்து நெக்ஸ்ட், ஏன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 25 to 30 இயர்ஸ் நல்ல growth இருக்கும் மேடம். அந்த சுச்சுவேஷனில் 12 to 18% நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் மேடம். எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த லைவ் மேடம். கஸ்டமர் இருக்காப்புல எங்கள் ஊரில் பேச சொல்ல விரும்பல, இருக்காப்புல ஒரு 10 lakhs வந்து ரிட்டையர்டு கார்பஸ் வச்சுருந்தாப்புல. ரிட்டையர்டு கார்பஸ் ஃப்ரெண்டு அப்பான்றதால கொஞ்சம் உரிமையோட கேட்டோம், இல்லைங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து வேண்டாம் விருப்பம் தான் கொடுத்தாப்புல. இல்லை மணி சரி நீ சொல்கிற ஏதோ கம்பல் பண்ணுறேன், உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார் மேடம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு 11th May மேடம் 453 நாளாவது மேடம். அவர் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அந்த 10 லட்ச ரூபாய் எவ்வளோ இருக்கும் மேடம்? ரஃபாக சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைக்கி பேங்க்கு போஸ்ட் ஆப்ஷன் பண்ணுவாங்க 9 to 9 வருஷம் டபுளுக்கு நியர்லி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு. அவருடைய காசு எவ்வளோ ரஃபாக சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ பேங்க் அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்படியே டபுள் ஆகுறது 10-20 lakhs. ஆமாம் மேடம். அது வந்து 9 to 10 years வெயிட்டிங். 9 to 10 years. இங்கே வந்து 1.25 வருஷம் தானே, லெஸ் தென் 1.25 வருஷம் தான். 456 நாள் தான் 10% 20% வாங்கினா அது ஒரு பெரிய அமௌண்ட். கண்டிப்பாக மேடம். ஆனால் 43% கொடுத்துருக்கோம். நம்ப முடியுதா மேடம்? அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. நான் ஸ்டேட்மெண்ட் வச்சு ப்ரூஃப்லாம் நாங்களும் பேச மாட்டோம். ஜஸ்ட் 453 நாளில் அவர் இன்வெஸ்ட் பண்ண 10 லட்ச ரூபா வந்து 10 லட்சம், அவர் இன்வெஸ்ட் பண்ண 10 லட்சம் வந்து 14,59,000 இருக்கும் மேடம். இதுதான் ஒரு, இதுவே கேரண்டியாக லைஃப் லாங் வருமானம் சொல்ல முடியாது. இட் இஸ் டிபெண்ட் ஆன் த ரிஸ்க் ப்ரொஃபைல், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்போது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க அதை தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் மேடம். அதுதான் அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்னொரு அட்வான்டேஜ்னாக்கா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஆவரேஜ் ஆகும் மேடம். இந்த லாங் ரன்ல ரிட்டர்ன் தி ஒஸ்ட் கேஸ் 12 to 18% தாராளம் தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேடம். டிபெண்ட் ஆன் நீங்கள் இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன். இன்னொரு அட்வான்டேஜ்னாக்கா நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன வேல்யூ, என்றைக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்களா, என்றைக்கு வித்ட்ரால் பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன வேல்யூ 10 லட்சமா 20 லட்சமா நீங்கள் ரிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சர்ன் கொடுத்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 working டேயில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமாக கிரெடிட் ஆகிடும். வித்தவுட் எனி ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இல்லாமல், எனி சர்வீஸ் சார்ஜஸ் இல்லாமல் 100% உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃபாக. அதர்வைஸு நான் நிலத்தை வாங்கிட்டேன், கோல்டு வாங்கிட்டேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் கொடுத்துருக்கேன், வெளியில் கந்து வட்டி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மண்டை பிச்சுக்கணும். ஆனால் இந்த த்ரூ ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங்கில் உங்களோட எஃபர்ட் எதுவுமே இல்லை மேடம். மற்ற பிஸ்னஸ் என்ன ஆகும், நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, உங்கள் மைண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்க, உங்கள் உடல் உழைப்பை ஸ்பெண்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் தான் பணமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஆனால் இது த்ரூ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஜஸ்ட் உங்கள் பணத்தை மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் பணத்தை மட்டும் தான் முதலீடு பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்காக ஒரு டீமே ஒர்க் பண்ணும். எப்படி மேடம், நீங்கள் கொடுத்துருக்கீங்க பண்ணுங்க 5 லட்சமோ 10 லட்சமோ 10 கோடியோ, அதை சேவ் பண்ணி உங்கள் ரிட்டர்ன் தரத்துக்காக என்டையர் டீமே ஒர்க் ஆகும். அந்த டீம் எப்படி தரமாக இருக்கும், அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோலில், செபி கண்ட்ரோலில் உங்கள் பணம் வந்து கரெக்டான வழிகளில் நிறுவனத்தை முதலீடு செய்யப்படுகிறதால கண்காணிச்சுன்னு போய் இருப்பாங்க மேடம். அதனால் சேஃபாக இருக்கும். அதை விட தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஏகப்படுறது இருக்குது மேடம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பேசும்போது எல்லாருக்குமே தோணும், இப்போ நான் இருக்கிற காலத்தில் எனக்கு சில பெனிஃபிட்ஸ் தேவை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னும் சில நேரத்தில் அட்லீஸ்ட் நான் இல்லைனாலும் என்னோட ஃபேமிலி இந்த பெனிஃபிட் ஆகுதா அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியலாக இருக்கும் சார்? 2 விஷயம் மேடம். நீங்கள் முதலீடுக்கு வர ஆரம்பிச்சாலே ஒரு ஃபினான்ஷியல் பிரமிட் இருக்குது மேடம். அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் பிரகாரம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுமே. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா நம்ம தென்னிந்தியாவில் ஏகப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது. இது எஸ்பெஷலி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 16 நூற்றாண்டுகள் ஆச்சு மேடம். அதாவது 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 16 நூற்றாண்டுகள் ஆச்சு கட்டி முடிக்கிறதுக்கு. ஆனால் உலகத்திலேயே நம்ம ஏஷியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 25 வருஷம் 256வது நாளால் ராஜராஜன் சோழால் அடிக்கல் நாட்டப்பட்டு அவர் கையாலே மகா கும்பாபிஷேகம் நடக்குது மேடம். இது எப்படி சாத்தியம்? மற்ற ராஜாக்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோமே 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை ஆச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு இவரே அடிக்கல் நாட்டிட்டு இவரே மகா கும்பாபிஷேகம் நடத்திட்டு போயிட்டார். எப்படின்னு அதுனா பக்கா பிளானிங், அது ப்ளூ பிரிண்ட்டு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கணும்னா பிளானிங்க்கு மட்டும் 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கணும் மேடம். எத்தனை வருஷம் மேடம்? 2 இயர்ஸ், 2 வருஷம் ஒன்லி ஃபார் பிளானிங் பண்ணி வேறு எதுவுமே இல்லை. சில அமைச்சர்லாம் சொல்லுவாங்களாம், குதிரை படத்தானங்க, யானை படத்தானங்க, கிட்டத்தில் அங்கே பக்கத்து நாட்டிலேருந்து வாங்கிக்கலாமே. அதெல்லாம் இல்லை.
எப்படி வரப்போகுது, bring it in blueprint. அந்த ப்ளூ பிரிண்ட் கொண்டு வா. நீங்கள் வந்து அன்றைக்கி இவர் வரல அவர் வரல அந்த கதையே வேண்டாம், எனக்கு ப்ளூ பிரிண்ட் வரைபடத்தில் கொண்டு வா அப்படி சொன்னதன் விளைவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை நீங்கள் பேசுகிறோம்ல, நீக்கும் 1000வது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணல. அவருக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணார்? 25 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணலை, 2 வருஷம் பிளானிங்கில் அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணார். இன்னமும் பல 1000 வருஷங்கள் பேசப்படும். அது வந்து ராஜராஜ சோழனுக்கு. அது மாதிரி தான் மேடம் நம்மளுடைய பர்ஃபெக்ட் பிளான்ஸியல் பிளானிங் இருந்ததுன்னா நம்மளுடைய ஜென்ரேஷனும் நம்மளை பார்த்து கற்றுக்க மேடம். இதே தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்லியிருக்கப்பார் திருவள்ளுவர், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஃபினான்ஷியல் பிளானிங் டிசிப்ளின் நமக்கு இருக்கா? நம்மளை பார்த்துட்டு என்னுடைய மனைவி கற்றுக்குவான், என்னுடைய மனைவி பார்த்து என் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க, என்னுடைய பிள்ளைங்க பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கற்றுக்குவாங்க, அந்த ரிலேட்டிவ் பார்த்து நம்முடைய சமூகம் கற்றுக்கும், நம்மளுடைய சமூகம் பார்த்து நம்ம மாநிலம் கற்றுக்கோம், நம்ம மாநிலத்தை பார்த்து கற்றுட்டு நம்ம நாடே கற்றுக்கோம், நம்ம நாடை பார்த்து கற்றுட்டு இந்த உலகமே கற்றுக்கும், இந்த உலகம் பார்த்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறத பார்த்து அந்த கடவுளே நம்ம ஃபாலோ பண்ண வர மேடம். அப்படியேப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான பொருள் மேடம். அதை வந்து எதை சொன்னப்பேன், பணம் என்பது தன்மானம், பணம் என்பது என் சுதந்திரம், பணம் என்பது என் தைரியம். இன்னைக்கு இறைவன் என்கின்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக மனிதர்களை ஆற்றி படைக்கும் ஒரு வார்த்தை இருக்குவோமானால் அது பணம் தானே மேடம், உண்மைதானே மேடம். அந்த பணமே சிலருக்கு வரமாகி வாழ்க்கையை பல உச்சத்துக்கு போன கதைகளும் உண்டு, அதுவே சிலருக்கு சாபமாகி சிதைந்து போன கதைகளும் இருக்கு மேடம். அப்போ அந்த பணத்தை ப்ராப்பராக முதலீடு பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கணும் மேடம். எப்படியாப்பட்ட ஃபினான்ஷியல் பிளானர் இருந்தாருனாக்கா நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா அந்த ₹1 100, 100 லட்சம், லட்சம் கோடி கன்வெர்ட் பண்ணுற நுண்ணறிவுன்னு சொல்ல மேடம். அது ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானர். அவரால் அதை மட்டும் இந்த ஒர்க்கெலாம் முடியும் மேடம். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஃபினான்ஷியல் பிரமிடுக்கு வர மேடம். மறுபடியும் இப்போ ஃபினான்ஷியல் பிரமிட் எப்படி இருக்குன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன், 2வது ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத், 3வது குரோ வித் ரிஸ்க், 4வது ஹை க்ரோத், 5வது ஸ்பெகுலேஷன் மேடம். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபினான்ஷியல் பிரமிடை பில்ட் பண்ண மேடம். ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னாக்கா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், மெடிக்ளைம், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும் மேடம். ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்தில் பார்த்தோம்னாக்கா பேங்க் டெபாசிட்ஸ் ஆடி மாதிரி வரும். குரோ வித் ரிஸ்க் பார்த்தோம்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்கம் ஃபண்ட்ஸ்னு வரும் மேடம். ஹை க்ரோத் பார்த்தோம்னாக்கா ஷேர்ஸ் வரும். ஸ்பெகுலேஷன் வந்து ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி. ஆனால் இதில் வந்து ஹை க்ரோத் பார்த்தோம் பாருங்க, அதுலேயும் ஸ்பெகுலேஷன் தான் ரிட்டர்ன் வந்து மேபி 1 or 2 இயர்ஸ்லையோ டபுள் ஆகிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மேக்ஸிமம் இந்த 3 ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். எதாவது ப்ரொடெக்ஷன், ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத், ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத், குரோ வித் ரிஸ்க் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கே போய்டுவாங்க. அதை பற்றி எப்படி சொல்கிறதுனாக்கா, நம்ம 150 கிலோமீட்டருக்கு போனால் வெரி டேஞ்சரஸ்ன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல நான் போயிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு அங்கேருந்து அடிப்படம் தான் ரொம்ப இன்றைக்கி வந்து அதிகமான மக்கள் லாஸ் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலீடு செய்தோம்னாக்கா நீங்களும் உங்கள் குடும்பமும் செல்வ செழிப்பாக வாழலாம் மேடம். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் இருக்கும். எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அது வந்து ஒரு அத்தியாவசியம் பொருள் நினச்சிருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் ரியலைஸ் பண்ணுற ஒரு அத்தியாவசியமான பொருள் யாரும் ரியலைஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு லக்ஸரி பொருள் நினச்சிடுறாங்க. சிம்பிள் மேடம், ஒருத்தர் வந்து ஒரு 60,000 சம்பளம் வாங்குறாரு, ஏன் பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சே தெரியாமலோ அவங்க குடும்பத்துக்கு அவர் உழைச்சாலும் உழைக்கினாலும் 60,000 அவங்க ஃபேமிலி கொடுத்தே ஆகணும், அந்த கட்டத்துக்கு இருக்கிறாரு. நாளைக்கு அவருடைய இன்கம் ஸ்டாப் ஆனாக்கா எப்படிலாம் அவர் இன்கம் ஸ்டாப் ஆனாக்கா, 1 லாஸஸ் ஆஃப் ஜாப் ஆர் பிஸ்னஸ், 2வது டிசபிலிட்டிஸ், 3வது கிரிட்டிக்கல் இல்னஸ், அது டோட்டல் பர்மனெண்ட் டிசபிலிட்டி சொல்லுவோம், 4வது டெத்து. இந்த 4 காரணம் அவர் கண்ட்ரோல் இல்லை, இந்த 4 காரணங்க அவர் கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த சிச்சுவேஷனை ஏதோ ஒரு டெத் ரைசஸ் ஆச்சுனாக்கா அந்த குடும்பத்தை எப்படி யார் முட காப்பாற்றுவா? அவருக்கு 60,000 சம்பாதிக்கிறோம், தாமல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 5,000 to 10,000 செலவு பண்ணுவார், மீது 50,000. அந்த 50,000 பேஸ் பண்ணி அந்த குடும்பம் வாய ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த 50,000க்கு மாதம் அவருக்கு செலவு கொடுத்துருந்தாரு, அவர் இல்லாத போது யார் தருவா? அதுக்கு தான் என்ன பண்ணணுனாக்கா, ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கா பண்ணாக்கா, ஃபஸ்ட்டு இன்கம் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2வது கண்டினியூஸ் ஆஃப் இன்கமுக்கு ஒரு டெவலப் பண்ணிட்டுங்கன்றார். கண்டினியூஸ் இன்கம் எப்படி பண்ணுவோம், நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த 50,000 உங்கள் ஃபேமிலிக்கு ரெகுலராக போயினே இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ எதுன்னு பார்த்தோம்னாக்கா இன்சூரன்ஸ் தான் மேடம். சிம்பிள் மேடம், 50,000 60,000 உங்கள் சேலரி மேடம் இன்ட்டு 150 டைம்ஸ் போட்டு பாருங்கள், 90 லட்ச ரூபா வரும். அந்த 90 லட்சத்துக்கு வாட் எவர் த பிளான்ஸ், டேம் பிளான்ஸ், வாட் எவர் திங்ஸ், ஒரு டேம் பிளான் எடுத்துகிட்டு கூட அந்த டேம் பிளான் எனி டெத் ரைசஸ் ஆச்சுனாக்கா அந்த 90 லட்சத்தை உங்கள் ஃபேமிலி மெம்பர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாங்கனாக்கா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 60,000 உங்கள் ஃபேமிலிக்கு வரும் மேடம். உங்கள் ஃபேமிலி நீங்கள் இல்லையன்ற அந்த ஃபீலிங் இருக்குமா தவிர நீங்கள் ஃபினான்ஷியலாக அவங்ககிட்ட ஃப்ரீடமாக விட்டு போகிறீங்க, இண்டிபெண்ட்டாக விட்டு போகிறீங்க, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே இல்லை மேடம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்சூரன்ஸ் தானே எனக்கு தெரியாதா அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணுறாங்க மேடம். யாரெல்லாம்
அடிப்படை தவறானால் அத்தனையும் பாழாகும், அடிப்படை சரியானால் அத்தனையும் சிறப்பாகவும் சொல்லுவோம் மேடம் ஒரு பழமொழி. யாரெல்லாம் இந்த இது ஃபினான்ஷியல் பிரமிடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க லைஃப் வந்து பல மடங்கு ஆரம்பம் மேடம். ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம். அதாவது இன்றைக்கி இருக்கிற பெரிய ஆலமரம் ஆரம்பத்தில் ஒரு விதிலேருந்து ஒரு விதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற மகா சமுத்திரம் ஒரு துளி நீர்லேருந்து தான் ஆரம்பிச்சுருக்கோம். ஒரு மகா காவியம் ஒரே ஒரு எழுத்துலேருந்து தான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி தானே மேடம் நம்மளுடைய சேவிங்ஸும் ஒரு பலந்து ஸ்டார்ட் ஆகட்டுன்றேன். நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் 1 கோடி கொடுத்தா தான் சேவிங்ஸ் பண்ண முடியும், 1 லட்சம் கொடுத்தா தான் சேவிங்ஸ் பண்ணணும், அது மாதிரி நினைக்காதீங்க. ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த 1 ரூபா தான் ஒரு 1000 ஆகி 1 லட்சம் ஆகி ஒரு கடை கன்வெர்ட் ஆகும். இன்றைக்கி இருக்கிற உலக மகா பணக்காரர்கள்லாம் பார்த்தோம்னாக்கா பில்கேட்ஸ், வாரன் பஃபெட்லாம் அவங்களுடைய சேவிங்ஸ் பிகினிங்கில் 1 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றேன். 1 கோடிலேருந்து யாரும் ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் மேடம் நம்முடைய சேவிங்ஸும் 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். கண்டிப்பாக அது மானிட்டர் பண்ணுறது தான் எங்களை மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக சார். ஒரு நிதி ஆலோசகராக இன்றைக்கி வந்து நிறைய பல நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த சேமிப்பு அப்படிங்கிறதோட அவசியம் என்ன, நாம இல்லைனாலும் இருந்தாலும் இல்லட்டாலும் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின் போது அதை ஆரம்பிக்க வேண்டிய முதல் புள்ளி 1 ரூபா. இதை நம்ம சரியாமல் பண்ணாததுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. சரியான முறையில் சேமிக்கிறது அவசியம், அதை சரியான முறையில் முதலீடாக மாற்றணும், இதற்கான ஒரு சரியான நிறுவனத்தை அணுகணும், அதையும் சரியான நேரத்தில் நம்ம எப்படி அணுகணும்னு பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி மேடம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவற்றை அழகு தமிழில் நமக்கு அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். என் அன்பு வணக்கம். தமிழ் இலக்கியங்களில் கல்வி பற்றி, கல்வியின் தேவை பற்றி ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடைக்காலத்திலே தான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும், நம்முடைய பாட்டன்மார்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் சங்க காலத்தில் எல்லோருமே கல்வி கற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், பெண்கள் உட்பட. அதனாலே தான் சங்க இலக்கிய புலவர்களில் 36 பேர் பெண்பார் புலவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே கல்வியின் தேவை குறித்து பல்வேறு பாடல்கள் திருக்குறளில், நாலடியாரில், நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாலடியாரில் வருகிற ஒரு பாட்டு எதை படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. திருக்குறளிலும் அந்த கருத்து மிக அழுத்தமாக, மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிவோம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறள் பள்ளிக்கூடத்திலேயே நாம் சாதாரணமாக படித்த குறள் தான். ஆனால் அதற்குள் இருக்கிற பொருள் மிக ஆழமானது. எதை படிக்க வேண்டுமென்றால் வள்ளுவர் சொன்னார், கற்பவை கற்க என்றார். நீ போர்க்கலை படி, அறிவியல் படி என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லவில்லை, கற்பவை கற்க என்றார். காரணம், கற்க வேண்டியவை காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு பொருத்தமானவை வாழ் பயிற்சி ஒரு காலத்திலே பொருத்தமாக இருக்கலாம், இன்றைக்கு வாழ் பயிற்சி அவ்வளவு பொருந்தாது. போர் முறைகள் மாறி இருக்கின்றன, காலந்தோறும் மாற்றங்கள் வரும். எனவே தான் வள்ளுவர் இதை படி, அதை படி, இந்த நூலை படி என்று சொல்லாமல் கற்க கற்பவை என்று சொன்னார். கற்க கசடர கற்பவை, படிப்பதை தெளிவாக படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்க வேண்டியவைகளை படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டியவைகளை படிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் படிக்கக்கூடாதா என்றால் அதற்கு நாலடியாரில் விடை இருக்கிறது. எல்லாவற்றையும் படிக்கக்கூடாது என்பதில்லை, எல்லாவற்றையும் படிக்க முடியாது. உன்னுடைய வாழ்நாள் மிகச்சிறியது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதற்கு காரணத்தை ஒற்றை வரியில் அந்த பாட்டு, நாலடியாரின் பாடல் சொல்லும். கல்வி என்பது ஒரு கடல் போன்றது, அதற்கு கரை கிடையாது. ஆற்றுக்கு வேண்டுமானால் கரை இருக்கலாம், கடலுக்கு கரை இல்லை, இருக்கவும் முடியாது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒடிய பால் உன் குறுகிர் தெளிந்து என்று அந்த பாட்டு வரும். மிக அருமையான பல செய்திகளை சொல்லுகிற பாடல் இது. அந்த பாட்டின் முதல் வரியே மிக தெளிவான ஓர் உண்மையை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்நாள் என்பது மிக குறுகியது. உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய ஆயுளோடு ஒப்பிடுகிற போது எந்த ஒரு மனிதனினுடைய வாழ்நாளும் மிக 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 குறுகியது தான். நாம் மிக கூடுதலாக ஒருவனை வாழ்த்துவதென்றால் கூட 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லுகிறோம். 100 ஆண்டு என்பதே ஒரு பூமியினுடைய காலத்தில் கணக்கிலேயே வராத காலம். எனவே வாழ்கிறவர்களினுடைய வாழ்நாள் மிகச் சிறியது. கல்வி கடல் போல பெரியது.
இந்த சிறிய வாழ்நாளிலும் கூட மெல்ல நீங்கள் நினைத்து பார்த்தால் இடையில் வருகிற பிணி மிக கூடுதலானது. எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. பெரிய நோய்கள் வர வேண்டும் என்று இல்லை. ஒரு கண் அறுவை மருத்துவம் செய்து கொண்டால் கூட 1 மாதம் படிக்க முடியாது. காய்ச்சலில் படுத்தால் 2 நாள் 3 நாள் படிக்க முடியாது. எனவே இந்த நோய்கள் இடையில் வந்து உங்களுக்கு இருக்கிற படிக்கிற காலத்தையும் குறைத்துவிடும். எனவே படிப்பதற்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிற நேரமும் காலமும் மிக குறுகியது தான். ஆகையினாலே படித்து விடுங்கள். அதனால்தான் அந்த பாட்டின் அடுத்த வரி சொல்கிறது, வாழ்நாள் மிக குறுகியதாக இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதையும் படிக்காமல் போய்விடாமல் நீங்கள் தெளில்லிதின் மிக தெளிவாக ஆராய்ந்து அமைவு தகவு உடையதை கற்று அறிக. எது கற்க வேண்டுமோ அது எது என்று கண்டறிந்து அதனை மட்டும் ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கி படிக்க வேண்டியவைகளை படியுங்கள். எப்படி என்றால் நீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் அருந்துகிற அன்னத்தை போல என்று அந்த உவமை சொல்லுகிறது. அப்படி ஒரு பறவை இருந்ததா, அது அப்படி அருந்திற்றா என்று நமக்கு தெரியாது. ஆனால் யாழ், அன்னம் போன்ற இந்த சொற்களெல்லாம் சங்க இலக்கியங்களிலே நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. அன்னப்பறவை பற்றி தொடர்ந்து சொல்லப்படுகிற செய்தி, அது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும் என்பது. அப்படி நீங்களும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. எல்லாவற்றையும் படித்துவிட வேண்டும் என்கிற ஆசையில் புகுந்து எதனையும் படிக்காமல் வெளியில் வருவதை விட தேடி தெளிந்து தேவையில்லாதனவற்றை விலக்கி எப்படி அன்னம் நீர் ஒழிய அந்த பாலை அருந்துகிறதோ அப்படி அருந்துங்கள் என்று இந்த நாலடியார் பாட்டு நமக்கு சொல்லுகிறது. அதுவும் இளம் வயதிலேயே கற்று வேண்டும் என்பதும் இன்னொரு செய்தி. இளமையில் கல் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பொருள் இளமையில் மட்டும் கற்றால் போதும் என்பதல்ல. முதுமையில் கற்க வேண்டாம் என்று அதற்கு பொருள் ஆகாது. இளமையில் கல் என்றால் இளமையில் கற்கத் தொடங்கு என்று அதற்கு பொருள். இளமையிலே இருந்து படிக்க வேண்டும். இளமையிலே படிக்காதவர்களால் முதுமையில் அவ்வளவும் படித்துவிட முடியாது. ஏன் முடியாது? இளமைதான் படிப்பதற்கு உரியது. இளமையை விட்டுவிட்டு படிப்பை நீங்கள் தொட முடியாது என்பதற்கு பழமொழி 400 ஒரு பாட்டு 2 உவமைகளை காட்டுகிறது. அந்த 2 உவமைகளும் நமக்கு புதிதாகவும், அடடே இந்த மரபு அப்போதே இருந்திருக்கிறதா என்று எண்ண தோன்றுவதாகவும் இருக்கிறது. ஒரு பாட்டு சொல்லுகிறது, சுரம் விலைக்கு உல்கு கொண்டார் இல்லையே, இல்லை மரம் விலைக்கு கூலி பெற்றார் என்று அந்த பாட்டு சொல்லும். அதாவது சுரம் என்பது மூங்கில் கம்பு. மூங்கில் கம்பை திறந்து வண்டிகளை விட்டுவிட்டு அதற்கு பிறகு உல்கு என்பது வரி. அதற்கு பிறகு வரி கேட்டால் யாரும் தரமாட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி புதிதாக தெரிகிறது என்றால், இன்றைக்கு நாம் சுங்கச்சாவடிகள் டோல்கேட் என்று சொல்கிறோமே, அது அன்றைக்கும் இருந்திருக்கிறது. 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகள் இருந்திருக்கின்றன. 1931 ஆண்டு வரையில் அப்படிப்பட்ட போக்குவரத்துக்கான சுங்கச்சாவடிகள் இருந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு அவை விடுபட்டு போய் மீண்டும் இன்றைக்கு நாம் நெடுஞ்சாலைகளிலே அந்த சுங்கச்சாவடிகளை வரி வசூலிப்பதை பார்க்கிறோம். இதனை பழமொழி 400 சொல்லுகிறது. யாராவது ஒருவன் அங்கே இருந்து மாட்டு வண்டி வருமானால் அதற்கு அந்த மூங்கில் கடியினால் வைக்கப்பட்டிருக்கிற தடையை விலக்கி அதை அனுப்பிவிட்டு பிறகு அந்த வரியை கேட்பானா? கேட்டால் போனவன் வந்து கொடுப்பானா? வரியை வாங்கி கொண்டு தான் மூங்கில் கடியை விலக்க வேண்டும். அதுபோல மரம் போக்கி, அதாவது படகை விட்டு இறங்கி போனவனிடத்தில் எவனும் கூறி கேட்க மாட்டான். இப்போதும் நாம் பார்க்கலாம், ஓடக்காரர்கள், பரிசல்காரர்கள் அதற்கான கூலியை எப்போது வாங்குவார்கள் என்றால், அவன் பரிசலில் ஏறிய உடனேயே வாங்கி விடுவார்கள். அதற்கு பிறகுதான் ஓடம் நகரும். ஓடம் அந்த கரைக்கு போய் அவனும் இறங்கி கரையில் ஏறி போனதற்கு பிறகு பணம் கேட்டால் அவன் தராமலே போய்விட்டால் என்ன செய்வது? எனவே எதனை எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும். அங்கே உல்கு வரி வாங்குவதோ அல்லது இங்கே கூலி வாங்குவதோ உரிய நேரத்தில் வாங்க வேண்டும். காலம் கடந்து போனால் அதனை வாங்க முடியாது. கல்வியும் அப்படித்தான். இளமையை விட்டுவிட்டு நீங்கள் முதுமையிலே போய் கற்கத் தொடங்கினால் ஒருவேளை அதனை பெற முடியாமலேயே கூட போய்விடலாம். உரியவைகளை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும். எதனையும் நாம் எதனை செய்கிறோம் என்பது மட்டும் முதன்மையானதல்ல, அதனை எந்த காலகட்டத்தில் செய்கிறோம் என்பது முக்கியமானது. ஆகையினால் 3 செய்திகளை இந்த 2 பாடல்களும் நமக்கு தருகின்றன. கற்க வேண்டும், எது நமக்கு தேவையோ அதை தேடி கண்டறிந்து கற்க வேண்டும், அதுவும் அந்த கல்வியை இளமையிலேயே தொடக்க வேண்டும் என்கிற 3 செய்திகளை இந்த 2 பாடல்கள் நமக்கு தருகின்றன.
அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றின் வளர்ச்சிகளை பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகளிலும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையை நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவிலாக பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேல் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக
21 வங்கிகளுக்கு உடைய தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடவும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னென்னா உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து என்சிபிஐடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலை நிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI பேங்க், naga@Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் தெரிய பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐகிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த என்சிபிஐடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்றைய யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நம் பூமியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதனால் ஏற்படும் சிரமங்களில் இருந்து நம் இயற்கையை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல்.
மே மாதம் இன்னொரு முக்கிய தினமாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய அங்கமாக நம்மிடமே இருக்கக்கூடிய பூங்காக்களை பற்றி நினைவுகூற வகையில் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மே மாதம் ஒரு முக்கிய மாதமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மே மாதம் என்பது நமக்கே பயத்தை தரக்கூடியது. வெயிலினுடைய கொடுமை, அதனுடைய தாக்கம் எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்கொள்கிற வகையில் இந்த மே மாதத்தை ஒரு முக்கியமான மாதமாக சுற்றுச்சூழல் அடிப்படையில் ஒரு சில நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் மே மாதத்தில் ஒரு வாரத்தை ஒதுக்கி நம்மை சுற்றி இருக்கிற பூங்காக்களை நினைக்கின்ற ஒரு நாட்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு அருமையான நல்ல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாதத்தில் பூங்காக்களை நாம் நினைத்து அதை போற்றி கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், அதிலும் நகரங்களில் இருக்கின்ற பூங்காக்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. ஏனென்றால் நகரங்கள் இடமில்லாத ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரீட் ஜங்கிள் என்று சொல்கிறார்களே, கட்டடத்தால் ஆன ஒரு சூழ்நிலையில் தான் நகரங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் கூட நகரங்களை சுற்றி பல பகுதிகளில் பூங்காக்களை உருவாக்கி அதனுடைய பலனை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நகரத்திலும் உலகம் முழுவதுமே நகரங்கள் பூங்காக்களை உருவாக்கி அதன் மூலம் அந்த நகரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு பல குறியீடுகள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தற்சமயம் மத்திய அரசு சிறந்த நகரங்கள் என்ற ஒரு பட்டியலை தந்திருக்கிறது. நீங்கள் அவற்றையெல்லாம் எது எது முதல் வந்திருக்கிறது, இரண்டாவது வந்திருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அந்த நகரங்கள் சுத்தமாக இருப்பதோடு இல்லாமல் அதிகமான பூங்காக்களையும் உள்ளடக்கியிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது. ஏன் பூங்காக்கள் ஒரு நகரத்திற்கு முக்கியம் என்று பார்க்கிற பொழுது பல காரணங்கள் இருக்கிறது. மழை பொழிகிறது ஒரு நகரத்தில். அவ்வாறு பொழிகிற அந்த மழையை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லது மழை பெய்து அதிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை வீணாகாமல் கடலுக்குள் செல்லாமல் அந்த நீரை பராமரிக்கிற ஒரு புகலிடமாக இந்த பூங்காக்கள் அமைய வேண்டும். பல பூங்காக்கள் அப்படி அமைந்திருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அதை நாம் உருவாக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. ஆனால்தான் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் என்று சொல்கிறார்களே, அவை அனைத்துமே அதில் ஒரு பகுதி இந்த பூங்காக்களுக்கு செலுத்துகிற பொழுது அந்த மழை நீர் கடலுக்கு சென்று வீணாகாமல் இந்த மாதிரி பூங்காக்கள் சென்று அதில் உள்ள தாவரங்களை பொலிவுடன் வளர செய்வதோடு இல்லாமல் அதை ஒட்டியிருக்கிற மற்ற வீடுகளுக்கும் நீரை தரக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக அது உருவாக்கி கொள்கிறது என்பது இன்றைக்கு நமக்கு தெளிவாக புரிகிறது. ஏனென்றால் பூங்காக்களுக்கு சென்று அங்கே இருக்கிற செடி கொடிகள் மரங்களை பார்த்து அந்த நிழலில் நாம் இளைப்பாறுகிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், இது போன்ற மழைநீர் குடிகால் வாய்க்கால் அவற்றை அதிலிருந்து பெற்ற அந்த தண்ணீரை இவை கிரகித்து கொண்டு ஒரு செழுமையான ஒரு சூழலை அது உருவாக்கி தந்திருக்கிறது என்பது முதல் காரணம். இரண்டாவது, இந்த மாதிரி பூங்காக்கள் இருப்பதனுடைய காரணமாக
அங்கே ஏற்படுகிற அந்த நற்சூழல் என்னவென்று கேட்டால், பொதுவாக மரங்களுக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை, செடிகளுக்கு இருக்கிற தனித்தன்மை என்னவென்று கேட்டால், நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கின்ற மாசுக்களை கிரகித்து கொள்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் தான் நகரங்களில் அதிகமான மாசுக்களை குறைக்க வேண்டும் என்றால் அதிகமான பூங்காக்கள் வேண்டும், அதிகமான மரங்கள் வேண்டும் என்று சொல்வதற்கே காரணம் என்னவென்று கேட்டால், நகரங்களில் ஏற்படுகிற அந்த காற்று மாசுவை அகற்றுகிற ஒரு தனி திறன் பூங்காக்களுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதில் வளருகிற செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் தான் ஒரு இயற்கையாகவே சுத்திகரிக்கிற ஒரு சூழலை இந்த பூங்காக்கள் செய்து கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், பொதுவாகவே வெப்பநிலை சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 36, 37, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 40 டிகிரி அளவிற்கு வெப்பம் உருவாகிற பொழுது அதை நாம் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய உடல்நிலை அதோடு ஒத்து போக முடியாது. உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும், நொதிகளும், ஹார்மோன்களும் ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப நிலையில்தான் அது தன்னுடைய பயணத்தை செய்யும். ஆனால் இன்றைக்கு ஏற்படுகிற அந்த மாதிரி வெப்பமான சூழ்நிலையில் பூங்காக்கள் தன் பகுதியில் இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலையை சிறந்த முறையில் பராமரிக்கிற ஒரு சூழலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பூங்காக்கள் இருக்கிற ஒரு இடத்தையும் இல்லாத இடத்தையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அங்கே ஒரு சிறப்பான ஒரு சூழல், அங்கே தட்பவெப்ப நிலை எப்பொழுதுமே ஒரு சீராக இருக்கக்கூடிய கோடை காலத்தில் கூட அந்த இடம், அதை சுற்றியுள்ள பகுதியுமே அந்த பூங்காக்களால் பயன்பெறுவதோடு அல்லாமல் அந்த தட்பவெப்ப நிலை ஒரு பராமரிப்பாக, ஒரு சீராக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. நான்காவதாக, இந்த பூங்காக்கள் இருப்பதனுடைய விளைவாகவே நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, தங்களுடைய மனத்தில் உள்ள அழுத்தங்களை குறைத்து கொள்வதற்கு இந்த பூங்காக்கள் ஒரு பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே சென்று சில நேரங்களில் அமர்ந்து அங்கே நண்பர்களோடு உரையாடுகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய மன அழுத்தம் குறைந்து விடுகிறது என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து, இந்த பூங்காக்கள் இருக்கிற இடங்களில் பார்க்கிற பொழுது பல உயிரினங்கள் அங்கே உருவாகுகிறது. பூங்காக்கள் செல்கிற இருக்கிற இடத்தில்தான் நம்முடைய பறவையினுடைய சத்தம், ரீங்காரம், அது சத்தம் என்று சொல்லக்கூடாது, ரீங்காரம் நம்முடைய மனதைவே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஏனால் பூங்காக்கள் செல்கிற பொழுது அங்கே இருக்கிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கோடை காலங்களில் மற்ற விலங்குகள் கூட மனிதனோடு, பூனைகள், நாய்கள், இது போன்ற விலங்குகளும் அங்கே சென்று இளைப்பாறக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் அந்த நேரத்தில் அதிகமாக வெப்பம் இருக்கிற பொழுது இந்த பூங்காக்கள் விலங்குகளுக்கு ஒரு புகலிடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அதிகமான வெப்பமான சூழ்நிலையில் விலங்குகளால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. நாம் சில வசதிகளை உருவாக்கி அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் விலங்குகளுக்கு அது முடிவதில்லை. அதற்கு ஒரு பெரிய புகலிடமாக இருப்பது இந்த பூங்காக்கள். இது ஒன்று. அடுத்து, இந்த பூங்காக்கள் இருப்பதனுடைய காரணமாக இன்னொரு ஒரு பெரிய ஒரு பயன் என்னவென்று கேட்டால், அங்கே இருக்கிற நீர்நிலைகள் எப்பொழுதுமே அதனுடைய, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த நிலத்தடி நீர் எப்பொழுதுமே ஒரு மேன்மை பெற்று தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு உள்ள வறட்சியான சூழலில் வைத்து பார்க்கிற பொழுது நிலத்தடி நீர் மிகவும் குறைந்து விட்டது
என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் பூங்காக்கள் இருக்கிற இடங்களில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த மாதிரி தினங்கள் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்வதாக நினைக்கக்கூடாது. நம்முடைய பொறுப்பை சுட்டி காட்டுகிற ஒரு தினமாக நாம் நினைக்கிற பொழுது நாம் தொடர்ந்து இதை பராமரிக்கிற ஒரு சூழலில் நாம் இருப்போம். இல்லை என்றால் பூங்காக்களையும் அழித்து கட்டடங்களை உருவாக்கி விடுவோம். அதனால்தான் இதெல்லாம் புரிந்து இந்த பூங்காக்கள் நகரத்தினுடைய ஒரு கொடைகள் என்பதை புரிந்து கொண்டு பூங்காக்களை பராமரிப்பதோடு இல்லாமல் அங்கே சென்று அது மகிழ்வதோடு இல்லாமல் அவற்றிற்கு வேண்கிற பராமரிப்புகளை நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும். அதற்கு எத்தகைய தீமையும் தராமல் நன்மையை செய்து அந்த பூங்காக்களை நிலைநிறுத்துகிற பொழுது அதனுடைய பயன் நமக்கு மீண்டும் திரும்பி நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த பூங்காக்கள், அந்த பூங்காக்களை அடிப்படையாக உள்ள தினம், இந்த வாரம், அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மே மாதத்தில் அதற்கு ஒரு தனி இடம் கொடுத்து நாம் அவற்றை நிலைநிறுத்திக் கொள்வோம்.